வணக்கம் நண்பர்களே. நான் கதை சொல்லி சுகுமாரி. உலகம் ரொம்ப கெட்டுப்போச்சு சார். அந்த காலத்தில் எல்லாம் இது மாதிரி அக்கிரமம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறவங்க கொஞ்சம் பேர். இந்த உலகம் ரொம்ப முன்னேறிக்குது சார். அடுத்த கிரகத்துக்கே போய் வீடு கட்டலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர். அது சரி, நிஜமாகவே இந்த உலகம் நல்லதா கெட்டதா? கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா? அப்படி சரியாக ஒரு முடிவுக்கு வர முடியலைன்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். வாங்க ராமகிருஷ்ணர்கிட்ட போவோம். அவர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கார் ஒரு சின்ன கதை மூலமாக. உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒருத்தர் பெரியவரை பார்த்து கேட்டிருக்கார். அதுக்கு அந்த பெரியவர் கேள்வி கேட்டவரையே நிமிர்ந்து பார்த்து, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுன்னார். சரி கேளுங்கன்னார் அவர். பூனைக்கு பல் இருக்கே, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டார் இவர். இதை கேட்டதும் அவர் குழம்ப ஆரம்பித்தார். என்னது, நாம் உலகம் நல்லதா கெட்டதான்னு கேட்டோம், அதுக்கு இவர் பூனையின் பல் நல்லதா கெட்டதான்னு நம்மக்கிட்டேயே திருப்பி கேட்குறான்னு யோசித்தார். இவருக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். ஒரு பூனைக்கு இருக்கிற பல் நல்லதா கெட்டதான்னு கேட்டால் என்ன பதில் வரும்? யார்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் வரும். பூனையின் பல் நல்லதா கெட்டதா அந்த பூனையோட குட்டிக்கிட்ட கேட்டால் அது என்ன பதில் சொல்லும்? எங்கள் அம்மா கிட்ட இருக்கிறது வெறும் பல் இல்லை, அது கருணையோட வடிவம். அந்த பல்லால் தான் எங்கள் அம்மா என்னை கவ்வி தூக்குவாங்க. பாதுகாப்பான இடங்களுக்கு என்னை தூக்கிட்டு போகிறது எங்கள் அம்மா கிட்ட இருக்கிற அந்த பல்லு தான். அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு தான் குட்டி பூனை பதில் சொல்லும். ஆனால் இதே கேள்வியை ஒரு எலிக்கிட்ட போய் கேளுங்க, பூனைக்கு பல் இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு. அது என்ன பதில் சொல்லும் தெரியுமா? பல்லா அது எம, கடவுள் பூனையை படைச்சதோடு விட்டுருக்கப்படாதா? அதுக்கு பல்லையும் என்னத்துக்காக படைச்சார்? குத்தூசி மாதிரி. அந்த பல்லோட கொடுமை என்னங்கிறது கஷ்டப்படுற எனக்கு தானே தெரியும் அப்படின்னு புலம்பும் எலி. பூனையின் பல்லை குட்டி பூனை பார்க்குற பார்வை ஒரு மாதிரி, எலி பார்க்குற பார்வை ஒரு மாதிரி. அதே மாதிரி தான் இந்த உலகம் நல்லதா கெட்டதான்னு கேட்டால் இந்த உலகத்தின் தன்மையை பார்க்கிறவங்களை பொறுத்து தான் அது. இந்த உலகம் உள்ள வரைக்கும் இதை நல்லதுன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க, கெட்டதுன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. எப்பவும் சந்தோஷமாக இருக்கிற 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டாங்க. என் அத்தை பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உறுதியாக சொல்லிட்டா, அதுதான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னார் ஒருத்தர். நான் ஏன் அத்தை பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உறுதியாக சொல்லிட்டா, அதுதான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னார் இன்னொருத்தர். ரெண்டும் 2 விதமான பார்வை. பார்த்தீங்களா? இதில் நாம் என்ன செய்ய முடியும்?